வணக்கம் நண்பர்களே. மறைந்து கிடக்கும் வரலாற்று உண்மைகளை உங்களிடம் கொண்டு சேர்க்கும் மறைக்கப்பட்ட வரலாறு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். வரலாற்றின் பக்கங்கள் எப்பொழுதும் முழுமையில்லை. சில பெயர்கள் தங்க எழுத்துக்களில் எழுதப்படும், சில பெயர்கள் மறைக்கப்பட்டு தூசியில் புதைந்துவிடும். இன்று நாம் சொல்லப்போகும் கதை அந்த மறைக்கப்பட்ட சிங்கம், மதுரையின் வீர சுதந்திர போராளி வேங்கடாச்சல நாயக்கர். மதுரை மண்ணில் பிறந்த வேங்கடாச்சல நாயக்கர் சிறு வயதிலிருந்தே நீதி உணர்வுடன் வளர்ந்தார். ஆங்கிலேய ஆட்சி மக்களை சுரண்டி எடுக்கும் கொடுமைகளை அவர் நேரில் கண்டார். வரி விதிகள், விவசாயிகளின் நிலங்களை பறிமுதல் செய்தல் பொது மக்களின் வாழ்வை நாசமாக்கியது. அந்த சூழலில்தான் அவரின் உள்ளத்தில் சுதந்திரம் என்ற தீப்பொறி ஏறியது. வெங்கடாசல நாயக்கர் கல்வியால் மட்டுமல்ல, குரலாலும் மக்கள் மனதை ஆட்டி படைத்தார். அவர் பேச்சுகள், கவிதைகள், பாடல்கள் அனைத்தும் ஒரு தீ குச்சி போல மக்களின் உள்ளத்தில் விழுந்தது. இந்த மண்ணில் பிறந்தவன் அடிமையாக வாழக்கூடாது என்று அவர் குரல் கொடுத்தார். அவர் தலைமையில் மக்கள் பிரிட்டிஷ் வரி அலுவலங்களுக்கு எதிராக பேரணி நடத்தினர். விவசாயிகள் நிலங்களை பறித்த ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு எதிராக எழுச்சி கிளம்பினர். மதுரை முழுவதும் நாயக்கர்தான் நமக்கு குரல் என்று மக்கள் உரக்கச் சொன்னார்கள். ஒரு சாதாரண மனிதர் மக்களை ஒன்றிணைத்து போராட்டம் நடத்துகிறார் என்றால் அது அவர்களின் ஆட்சிக்கே ஆபத்து. வெங்கடாச்சல நாயக்கர் மீது 10க்கும் மேற்பட்ட போலி வழக்குகள் சுமத்தப்பட்டன. அவரை பல முறை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர் வெளியே வந்து மீண்டும் போராட்டத்தை முன்னிலை வகித்தார். அவர் ஒரு மனிதர் மட்டுமல்ல, மக்களின் மனதில் ஒரு தீ பொறியாக மாறிவிட்டார். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பொழுதும் அவர் அடங்கவில்லை. கடிதங்கள், பாடல்கள், கவிதைகள் மூலம் மக்களை தூண்டினார். ஆங்கிலேய அதிகாரிகள் அவரை சிதைக்க உடல் கொடுமை செய்தனர். நோயும் கொடுமையும் சேர்ந்து அவர் உடலை சிதைத்தது. ஆனால் மனதில் அவர் ஒருபொழுதும் சோர்ந்ததில்லை. இந்த மண் சுதந்திரம் அடையும் வரை என் ஆவி அமைதியாக இருக்காது என்று கடைசியாக அவர் சொன்னார். அதன் பிறகு அவர் உயிரை தியாகம் செய்தார். இன்று பாட புத்தகங்களில் வேங்கடாசல நாயக்கரின் பெயர் இல்லை. நினைவு சிலைகளில் கூட அவரது பெயர் அரிதாகவே காணப்படும். ஆனால் அவர் சிந்திய இரத்தம்தான் நம் சுதந்திரத்தின் அடித்தளத்தில் கலந்திருக்கும். வரலாறு அவரை மறக்கக்கூடாது. ஏனெனில் சுதந்திரம் ஒரு நாளில் வந்த பரிசல்ல, ஆயிரக்கணக்கான உயிர்கள் இரத்தத்தால் கட்டப்பட்ட ஒரு அடித்தளம். நன்றிகள் பல.